ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து ஃபோட்டோஷூட் போடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். சரி, அப்படியே அதை வந்து ஒரு vlog-ஆ போடலாமேன்னு தோணுச்சு. அண்ட் எந்த ஸ்பாட்டு அப்படின்னா வந்து நெம்லிச்சேரியில் ஒரு ஸ்பாட் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ லெஃப்ட் சைட் சர்வீஸ் ரோடுக்காக போனாலே வந்து ஒரு பார்க்கிங் பிளேஸ் மாதிரி இருக்கும். ஒன்று லாரிலாம் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடம் வந்து பேக்ரவுண்டுக்கும் அந்த பிளேஸ்க்கும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு வந்து ஃபோட்டோஷூட் போடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. நம்மளும் வந்து எம்டி வாங்கிட்டு இன்னும் ஃபோட்டோஷூட்டே போடல எதுவுமே. சரி, நீ போய் எடுத்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டைம் வந்து ஒரு 11:30 இருக்கும். வெயில் தான், பட் பார்த்துக்கலாம். நானும் என் தம்பி அப்புறம் என் தம்பியோட ஃப்ரெண்டு 3 பேர் தான் வந்து போயிட்டுருக்கோம். வா, சரியான டிராஃபிக். இப்போ ஒரே நிமிஷம், நான் பெட்ரோல் போட்டு வரேன். ஸோ கைஸ், பெட்ரோல் வந்து போட்டாச்சு. நம்ம வந்து டிஎஸ்எல்ஆர் வச்சு பயங்கரமாக அவ்வளோ சீன்லாம் இல்லை. மொபைலில் தான் எடுக்க போகிறோம். நான் வந்து முக்கால்வாசி மொபைலில் தான் எடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் ஸ்கூல் படிக்கும் போது 2 கேமரா எடுத்துருக்கிறோம். ஸோ டிஎஸ்எல்ஆர்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம டிஎஸ்எல்ஆர் மாதிரி எடிட் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் தனியாக, சப்ஜெக்ட் தனியாக, தனித்தனியாக பிரித்து பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணி டிஎஸ்எல்ஆர் மாதிரி தான் எடிட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா போஸ்ட்டும் வந்து மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போவும் வந்து அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோஷூட் போகிறோன்னு சொல்லிட்டு போகல. அதோட வந்து இப்போ தான் போகிறோம். இதை வந்து எப்படி காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. பார்ப்போம் அப்படியே. அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுல வந்து என்ன கடுப்புனா, நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. நான் கடுப்புனா, ஃபஸ்ட்டு வந்து லைட்டிங் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து மொபைலோ இல்லை கேமராவோ ஏதோ ஒன்று வந்து கரெக்டாக இருக்கணும், ஹேண்டில் பண்ண தெரியணும். அண்ட் அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், போஸ் தேடுறதுக்கு தான் செம்ம கடுப்பு இருக்கிறதுலே. என்ன போஸ் கொடுக்குறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம். நம்ம வந்து ஒருத்தன் கொடுக்குறத பார்த்தா இன்னொருத்தன் காப்பி அடிக்க போகிறோம் எப்படியும். அதுவும் வந்து என்ன போஸ் கொடுக்குதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம் போயிட்டு ஒரு வாட்டியும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சொல்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கு வந்து ஆள் மெயினாக வேணும். ஃபஸ்ட்லாம் வந்து என் ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்டு கூட போவேன். ஸோ அவன் வந்து கரெக்டாக எடுத்துருவான், நானும் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா என் தம்பி வந்து கரெக்டாக எடுப்பான், நானும் என் தம்பி கரெக்டாக எடுத்து கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஆள் கிடைக்கிறதா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ரன்னிங்கில் போகிறதுனால வெயில் எதுவும் தெரில. அங்கே நின்னதுக்கப்புறமா தான் தெரிய போகுது. இந்த சைடு ரைட் சைடு போனால் வந்து அப்படியே சம்பரமாக ரோடு. இதோ இப்படிக்கா போனால் மீஞ்சூர், நெம்லிச்சேரி அந்த ரூட்டு. ஆல்ரெடி நான் மைலேஜ் ஜெஸ்ட் வீடியோ போடும்போது வந்து காமிச்சிருப்போம் அந்த ஸ்பாட்டை. பார்ப்போம், சப்போஸ் போலீஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டே தான் எடுக்கணும். ஏன்னா வந்து அங்கே நிறைய பேர் ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நாள் அலோவ் பண்ணுறது இல்லை. அப்படியே இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டு எடுக்க வேண்டியது தான். அண்ட் பேக்ரவுண்ட்லாம் வந்து செம்மையாக இருக்கும். தென்னை மரம், அதுக்கப்புறமா வந்து சுற்றி வயல் அந்த மாதிரி இருக்கும் பயங்கரமாக. மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. சரி, ஓகே கேஸ், நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கு போயிட்டு வரேங்க. வந்து ஸ்பாட்டு, பட் ஆனால் லாரிலாம் ஓவராக நிற்குது. அந்த கேப்பில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்லாம் காலியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து லாரி நிறுத்திட்டாங்க. அந்த பேக்ரவுண்டில் தென்னை மரம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி எடுத்தா செம்மையாக இருக்கும். இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நடு ஐயோ, அங்கேயோ லாரி இருக்கு. சரி, பார்ப்போம் வாங்க. ஸ்பாட்டு கிடைக்காம போய்டும். அங்கே போய் தான் யூட்டன் போட்டு வரணும் போல. பார்த்தீங்களா போலீஸு? கேட்டால் சொல்லிப்போம், நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ஃபோட்டோ தான் எடுக்க போகிறோம். அதனால் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்பாட்டு. அண்ட் இப்போ வந்து வயல் சீசன் இல்லை போல், இனிமேல் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஃபுல்லாக வந்து லாரி தான் இருக்குது. அவனுங்க இன்னும் ஆளை காணோம். மாடி அப்படியே இந்த ஃப்ரேம் மட்டும் பாருங்கள், பயங்கரமாக இல்லை? நம்ம வெயில் இல்லாமல் லைட்டாக வானம் மூடிச்சுன்னா செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். அவனுங்க வந்தானுங்கன்னா
ஃபோட்டோ எடுத்துகிட்டு சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப வேண்டியது தான். நான் கூட வண்டி வாங்கின புதுசில் இங்கே தான் வந்தேன், ஃபோட்டோலாம் எடுத்தேன். நம்பர் பிளேட் கூட இல்லை அந்த டைமில். டைம் என்ன 11:42. ஒரு 1 ஹவரில் பட்டு எடுத்துகிட்டு 3 பேரும் கிளம்ப வேண்டியது தான். இந்த ஓவராக இருக்கிறதுனால ஃபேஸே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் ஹெல்மெட் போட்டுன்னு எடுக்கலான்னு சொல்லிட்டு. டேரா சரி, ஹெல்மெட் போட்டால் வெறும் ஹெல்மெட்டு இது தானே தெரியும். இப்போ வந்து நான் போஸ் கொடுத்துட்ருக்கேன். ரைட் சைடா? இது நான் எப்படி விலாகாக போட போகிறேனோ தெரில. இது எல்லா ஃபோட்டோவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன போஸ்ட் கொடுக்குறேன் என்ன ஏதுன்னு. அதனால் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படியே ஒன்று ஸ்ட்ரெயிட்டா. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் போஸ் எடுத்துகிறோம். வெயில் ஃபேஸ் காமிச்சு எடுக்க முடியல. ஸோ ஃபேஸ் வந்து மஞ்சள்னு தெரியுது. அதனால் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு நிழல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். ஈவினிங் டைம் வந்தால் செம்மையாக எடுக்கலாம். சன்செட் ஆகிற டைம், அப்படிலாம் சன்ரைஸ் ஆகிற டைம். அது எங்கேயும் வந்து அவ்வளோ நேரம் இருக்கக்கூடாது, சீக்கிரமாக கிளம்புனாங்க. ஏன்னா ரேஸ்லாம் ஓட்டி எல்லா வண்டியிலையும் வந்து கஞ்சாலாம் இருந்து தான். அதனால் வந்து சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு நாங்கள் இங்கே இருக்கிற லாரி விட்றவங்களே. ஸோ வேறு எங்கேயாச்சும் போய் எடுப்போம், நம்மளுக்கும் எதுக்கு ரிஸ்க்கு. சரி, கிராஸ் பண்ணி இப்படியே தான். சரி, டைம் வந்து 12:45. ஃபோட்டோஷூட் முடிச்சாச்சு. எனக்கு வந்து ஒரு 3 போஸ்ட்டு, ஆளுக்கு ஒரு 3 போஸ்ட் எடுத்துட்டோம். என்னது? அதான்டா, வீட்டுக்கு போயிட்டு போமா வாங்கிக்கலாம்டா. இதோ இந்த டனலுக்கு கீழே தான் நின்று எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக வந்து எடுத்தோம். ஒரு 6-7 ஃபோட்டோ. அத்தனை ஃபோட்டோ எடுத்தால் தான் அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபோட்டோவாச்சு கரெக்டாக மாட்டோம். அதுலேயும் வந்து வெயிட்டில் சரியாக தெரில ஃபோட்டோலாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டு லேப்பில் காப்பி பண்ணிட்டு பார்த்தா தான் தெரியும் என்னென்ன குறை இருக்குது அப்படின்னு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 3 ஃபோட்டோ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாறுமாறாக ஒரு போஸ்ட்லேயும் ஒரு 6-7 ஃபோட்டோ எடுத்தால் தான் அதில் ஒரு ஃபோட்டோ வச்சு கரெக்டாக விழுது. என்ன பண்ணுறது எப்பா. நான் வந்து இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுவேன்னா தெரியல ஃபோட்டோ. சப்போஸ் அட்டாச் பண்ணலாம் வந்து எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் வீடியோ வந்து அங்கங்கே அப்படியே போட்டிருப்பேன். ஸோ இந்த ஃபோட்டோஷூட் விலாக் வந்து எப்படி நான் போடுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. அதனால் அங்கங்கே லைட்டாக அப்படியே போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்களும் வந்து பசங்க கூட இந்த மாதிரி ஃபோட்டோஷூட்லாம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.